NLC நிறுவனத்திற்காக தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்தவர்களுக்கு பதிலாக வட மாநிலத்தவரை ஒப்பந்த தொழிலாளர்களாக NLC நிர்வாகம் நியமித்து வருவது தொழிலாளர்களிடையே அதிருப்தியை உருவாக்கி வருகிறது. ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனமான NLC நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களை வேலை கேட்டு போராட தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. NLC நிர்வாகம் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வந்ததால் 20 வருடங்களாக தங்கள் உரிமைக்காக அவர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்து பேரவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஊதியமே அவர்களுக்கு குறைந்த ஊதியமாக இருப்பதாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பணி நாட்கள் குறைக்கப்பட்டால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அஞ்சுகிறார்கள். மேலும் இங்கே அவர்களுக்கு பணி நாட்கள் குறைப்பதற்கு காரணமே வட இந்தியர்களை கொண்டு வந்து இங்கே பணியில் அதிக அளவில் அமர்த்தி இவர்களுக்கு பணி நாட்களை குறைக்கப்படுவதாக வெளியாட்களுக்கு வேலை கொடுப்பதனால் எங்களுக்கு பணி நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று அவர்கள் வருத்தத்தில் உள்ளார்கள். இந்நிலையில் கோரிக்கைக்காக போராடியவர்களை வேலைக்காக போராட வைத்துள்ள NLC நிர்வாகம் தங்கள் வாழ்வாதாரத்தை பணயம் வைத்து நிலங்களை வழங்கியவர்களை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நிரந்தரமாக்காமல் வடமாநில தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாதத்திற்கு 26 ஷிப்ட் வழங்கி வந்த NLC நிர்வாகம் அந்த பணியெல்லாம் அவுட் சோர்ஸ் என்கிற முறையிலே வெளி மாநில மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகை விட்டுவிட்டு NLC-னுடைய உற்பத்திக்கு நிலம் வீடு கொடுத்தவர்களும் அதேபோல 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து நிரந்தர பணியிலே பணியாற்றி வரக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை எந்தவிதமான நீதிமன்ற தீர்ப்பையும் புறக்கணித்துவிட்டு NLC நிர்வாகம் தொடர்ந்து பழிவாங்கி வருகிறது. 3 ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி NLC நிர்வாகம் செயல்பட்டு வருவது குறித்து மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. எங்களோட வீடு நிலங்களை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிரந்தர வேலை தருவதாக மாவட்ட நிர்வாகமும் NLC நிர்வாகமும் உத்தரவாதம் கொடுத்ததன் பேரில் நாங்கள் வீடு நிலங்களை நிர்வாகத்திற்கு கொடுத்தோம். கான்ட்ராக்ட் வேலையை வழங்கிய நிர்வாகம் படிப்படியாக உங்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை நிரந்தரப்படுத்தவில்லை. வேலை நாட்கள் 26 19 ஷிப்டாக குறைத்திருக்கிறது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற கோஷம் மீண்டும் தமிழகத்தில் வலுப்பெறும் முன் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகள் முன்வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக நெய்வேலியிலிருந்து தேவநாதன்.